Hello everyone. Open University la Bachelor of Education Honors in Primary Education Level-4 படிக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கான ஒரு பதிவே இந்த வீடியோ பதிவு. அதாவது உங்களுக்குரிய டீச்சிங் ப்ராக்டிஸ் தொடர்பான பல சந்தேகங்கள் உங்களுக்கு காணப்படக்கூடும். அது தொடர்பான ஒரு விளக்கமாக இந்த வீடியோ பதிவு அமைய போகுது. அதாவது டீச்சிங் ப்ராக்டிஸுக்குரிய Stage-1 அந்த கட்டத்தை நெருங்கி இருக்கிறீங்க நீங்கள். உங்களுக்காக வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாக வந்து சில ஃபார்ம்ஸ் கூகுள் ஃபார்ம் அதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண பட்டிக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பல டவுட்ஸ் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். அது தொடர்பான விளக்கமாகத்தான் இது அமைய போகுது. முதலாவது வந்து நீங்கள் வந்து இந்த டீச்சிங் ப்ராக்டிஸை நீங்கள் போகிறதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஒன்றுலையும் அடுத்ததாக ப்ரீ ஸ்கூல்லையும் உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். இதுக்காக வந்து நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயமாக காணப்படக்கூடியது வந்து அதுக்குரிய பெர்மிஷனை நீங்கள் எடுக்கணும். அதாவது ப்ரைமரி ஸ்கூல்லையும் ப்ரீ ஸ்கூல்லையும் உங்களுக்கு பெர்மிஷன் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமையோடு இருக்கும். இது வந்து ரெண்டு விதத்தில் வந்து அமையும். அதாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி டீச்சராக இருக்கிறீங்கன்ற நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ரெப்யூட்டட் டீச்சர் ஒன்றாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது தொடர்பான இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு இக்னோர் பண்ண முடியும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் மூலமாகவே நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ரெப்யூட்டட் டீச்சராக இருந்தால் வந்து யூனிவர்சிட்டியால் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் பொதுவாக வந்து 20 நாள் ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சிங் ப்ராக்டிஸ் செய்யணும், அடுத்தது 10 நாள் ப்ரீ ஸ்கூல் டீச்சிங் ப்ராக்டிஸ் செய்யணும். நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ரெப்யூட்டட் டீச்சராக இருந்தால் உங்களுக்கு அந்த 30 நாளையுமே வந்து ப்ரைமரி ஸ்கூல்லையே உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸை நீங்கள் செய்து முடிக்க முடியும். அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு டீச்சர், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ரெப்யூட்டட் டீச்சர் என்பது தொடர்பான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணி அந்த பெர்மிஷனை வந்து நீங்கள் டீச்சர்ஸ் பெற்றுக்கோங்க. அதற்கு அடுத்த ஒரு விடயம் தான் வந்து மற்ற கேட்டகரியில் வரக்கூடிய ஆட்கள் தான் என்று சொன்னால், நீங்களும் ஒரு டீச்சர் ஆனால் வந்து வாலண்டியராக இருக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் டீச் பண்ணுற ஒரு டீச்சராக இருக்கிறீங்க. இப்படியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டீச்சராக இல்லை, அதாவது தற்போது வந்து நீங்கள் ஒரு டீச்சராக வந்து பணியாற்றி கொண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து ப்ரைமரி ஸ்கூலில் 20 நாளும் ப்ரீ ஸ்கூலில் 10 நாளும் நீங்கள் உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ அப்படி செய்யக்கூடிய நிலைமையில் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து இந்த 2 இடங்கள்லையும் வந்து உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸுக்கான பெர்மிஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த பெர்மிஷன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் தான் என்னென்னு சொன்னால், நாங்கள் எப்படி பெர்மிஷன் எடுக்கிறதுன்ற தொடர்பான ஒரு டவுட் ஒன்று இருக்கும். ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் லெட்டர் என்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கும். முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னு சொன்னால் யூனிவர்சிட்டியால் வந்து உங்களுக்கு ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து வழங்கப்படும். அதாவது இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லி சில தகவல்கள் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணி இருக்கக்கூடிய உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட கட்டாயமாக வந்து உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு சப்மிட் பண்ணி நீங்கள் பெர்மிஷன் எடுக்கலும். அதாவது நீங்கள் எதையும் வந்து குழப்பிக்கொள்ள வேணாம். இது வந்து என்ன சொல்கிறது, பல மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைகளும் காணப்படும். அதாவது நீங்கள் டீச்சர் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஸ்கூல் எதுவுமே செட் ஆகவும் இல்லை, நான் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நான் பெர்மிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், யூனிவர்சிட்டி மூலமாக உங்களோட கோஆர்டினேட்டர் கிட்ட நீங்கள் இந்த பெர்மிஷன் லெட்டர்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு தரக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜோனல் டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு நாங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். இது அடுத்தது வந்து இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் 10 days செய்கிறதுக்காக யூனிவர்சிட்டியால் வழங்கப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இது வந்து நீங்கள் ஸ்கூல் ஒன்றுக்கு நீங்கள் ப்ரைமரி ஸ்கூலில் வந்து பெர்மிஷன் கேட்குறதாக இருந்தால் இந்த 20 days நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடியதுக்காக யூனிவர்சிட்டியால் வழங்கப்படக்கூடிய ஒரு லெட்டர் தான் இந்த பிடிஎஃப் வடிவத்தில் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு நீங்கள் கேட்க போகிறீங்களோ, பெர்மிஷன் கேட்க போகிறீங்களோ அந்த பிரின்சிபலுக்கு வந்து அட்ரஸ் பண்ணி அந்த ஸ்கூல் நேம் அதுகளெல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு இதுவரை சப்மிட் பண்ண முடியும்.
இது வந்து பிரைமரி ஸ்கூலுக்கானது. அடுத்தது வந்து 10 டேஸுக்குரியது வந்து இது ப்ரீ ஸ்கூலுக்கானது. அடுத்தது வந்து இது வந்து எஜுகேஷன், அதாவது ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸே கொடுக்க வேண்டியது. இப்போ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரைமரி ஸ்கூலில் போய்த்து கதைச்சி அந்த ஸ்கூலில் பிரின்சிபலே ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸை வந்து உங்களுக்கு நிக்லெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு இது தொடர்பாக நீங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு ஸ்கூலில் ஆல்ரெடி பெர்மிஷன் தந்துட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் அதை திரும்ப ஜோனல் எஜுகேஷன்ல எல்லாம் நீங்கள் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த லெட்டரை உங்களுக்கு ஸ்கிப் பண்ண முடியும். அடுத்தது ப்ரீ ஸ்கூல்லேயும் அப்படித்தான். உங்களுக்கு வந்து பெர்மிஷன் தந்தாங்கன்னு சொன்னால், அதில் வந்து உங்களுக்கு இது தொடர்பாக வேறு எந்த டாக்குமெண்ட்ஸோ எதுவோ உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேவையும் இல்லை. சில ப்ரீ ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இல்லாத நிலைமையில கூட அவங்க சில பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய நிலைமைகளும் இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்னும் நீங்கள் யூனிவர்சிட்டியால் இந்த லெட்டர்ஸ் தரலைன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னதாகவே இந்த லெட்டர்ஸ் எதுவும் எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தரல, ஆனால் வந்து எங்களுக்கு ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவசரமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வகையில் வந்து ஒரு லெட்டரோடு நீங்களாவே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுங்க. அதாவது இப்போ இது வந்து ஒரு தகவலுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட விடயங்களை போட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த விஷயத்தை போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கே வந்து, அதாவது நான் இப்போ இது வந்து ப்ரைமரி ஸ்கூலுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறதால நீங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன், நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் Level-4 ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறேன், இந்த டிகிரியில் ஒரு இதுவாக வந்து நான் 20 நாள் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஒன்று செய்யணும், அதுக்கு வந்து எனக்கு உங்களோட ஸ்கூலில் பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் இது பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து சப்மிட் பண்ணி உங்களுக்கு பெர்மிஷன் கேட்க முடியும். இந்த மாதிரியான நிலைமைகளில் பெருசாக நீங்கள் வந்து அது தொடர்பாக வந்து இது பண்ணாமல் கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் உங்களை நீங்கள் வந்து நீங்களாவே ஒரு லெட்டரோட எழுதி இது வரைக்கும் உங்கள் வந்து, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த லெட்டரை சரி சப்மிட் பண்ணி தற்போதைக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணுன்றதால நீங்கள் அந்த மாதிரி லெட்டரோட எழுதி ஸ்கூலில் பெர்மிஷன் ஒன்று கேட்டு இந்த ஃபார்மை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் வந்து அதாவது ப்ரீ ஸ்கூல் வேறையாகவும் ப்ரைமரி ஸ்கூல் வேறையாகவும் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் என்று நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், அங்கே ப்ரீ ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் ரெண்டுமே ஒரே இடமாக இருக்கிறதால அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரே லெட்டரை கொடுத்து உங்களுக்கு அந்த பெர்மிஷனையும் கேட்டுக்கொள்ள முடியும். அப்போ இது தொடர்பான விடயம் இது தான். அப்போ முதல்ல வந்து நீங்கள் ஸ்கூலோடு செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறதன் மூலம் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை ரிக்வெஸ்ட் பண்ணுற நேரம் வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து எப்படி என்று சொன்னால், நீங்கள் வந்து என்ன பாடம் செய்ய போகிறீங்க, அதாவது என்ன கிரேட் செய்ய போகிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கேட்டாங்கன்னு சொன்னால் அது தொடர்பான விடயங்களையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது வந்து அடுத்த ஒரு விடயமாக வந்து இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் வந்து மாஸ்டர் டீச்சரை எலோகேட் பண்ணதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து உங்களைய வந்து செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. அது தொடர்பான விஷயத்தையும் வந்து நீங்கள் அந்த ஸ்கூல் அல்லது ப்ரீ ஸ்கூலுக்கு சொல்லியே நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால், சில ப்ரீ ஸ்கூல் வந்து ஆரம்பத்தில் வந்து பெர்மிஷன் தந்தாலும் அதுக்கு பிறகு மாஸ்டர் டீச்சரோட கதையை நாங்கள் எதுவும் சொல்கிற நேரம் வந்து அப்படி வெளியூர் வர வந்து நாங்கள் எங்களோட ஸ்கூலில் அனுமதிக்க முடியாது, அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் பலருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதால நீங்கள் வந்து முழுமையான தகவல்கள் அந்த ஸ்கூலுக்கு போய் கதைக்கிற நேரம், பெர்மிஷன் எடுத்து கதைக்கிற நேரம் இப்படி ஒரு நாள் வருவாங்க, எங்களோட நாங்கள் செய்கிற பாடத்தை வந்து இவாலுவேட் பண்ண, அதனால் வந்து அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இது மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லாட்டி கடைசி நேரத்தில் வந்து அது பல சிக்கல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் வந்து எந்த கிரேட் செலக்ட் பண்ணுறது, எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது என்றதையும் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து ப்ரைமரி கிளாஸஸ் என்னும் போது எந்த கிரேடும் செலக்ட் பண்ணலும், ஆனால் வந்து கிரேட் 5 வந்து தவிர்க்க சொல்லப்படுது. என்னென்னு சொன்னாங்க, ஸ்காலர்ஷிப் செய்கிறதால வந்து அந்த மாணவர்கள், அதாவது கிரேட் 1 ஸ்கிப் பண்ணதா நல்ல என்று தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கிரேட் 2, 3 இல்லாட்டி 4 தரம் 2, 3 அல்லது 4 உங்களுக்கு செலக்ட் பண்ணலும் பாடங்களும் வந்து உங்களுக்கு வந்து
அதாவது தமிழ் மொழி லாங்குவேஜ் என்ற போக்கில் மொழி என்று சொல்லி வரும். அடுத்தது வந்து ERA, அடுத்தது வந்து மேத்தமேட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தையும் உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ கிரேட் 2 எடுத்தீங்கன்னு சொன்னால் கிரேட் 2க்கே நீங்கள் 2 பாடம் செய்யலும். லாங்குவேஜ் அப்படி ERA, அப்படி லாங்குவேஜ் இல்லாட்டி மேத்தமேட்டிக்ஸ், அப்படி இல்லாட்டி ERA இல்லாட்டி மேத்தமேட்டிக்ஸ். இல்லை நான் மேத்ஸ் மட்டும் தான் படிப்பிப்பேன், எனக்கு அது தான் 7 சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கிரேட் 2ல் மேத்தமேட்டிக்ஸையும் கிரேட் 3ல் மேத்தமேட்டிக்ஸையும் செய்யலும். ஏதாவது ஒரு கிரேடை செலக்ட் பண்ணினா அந்த கிரேடுக்கான 2 பாடத்தை செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாத ஏதாவது ஒரு பாடத்தை நீங்கள் ERA தான் செய்ய போறீங்கன்னா அப்போ 3 and 4 அந்த மாதிரி வேறு வேறு கிளாஸஸ்க்கான பாடங்களை உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியும். இது தொடர்பான விஷயம் வந்து இப்படி தான் அமையும். இது தொடர்பாக வந்து பாடசாலையில் நீங்கள் அவங்க கேட்டாலும் உங்களுக்கு வந்து அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் சொல்லியே நீங்கள் உங்களோட ரிக்வெஸ்ட் பெர்மிஷனை எடுத்துக்கொள்ள பாருங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபார்ம், அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற நேரம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வழங்கப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த மீடியம் சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுக்கான சென்டர் எது, அவங்களோட ID நம்பர், இது தொடர்பான எல்லா விடயங்களையும் வந்து சரியான முறையில் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. முதல்ல பெர்மிஷன் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து எந்த ஸ்கூல் எடு சொல்லி இந்த டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்கும். சரியா? அடுத்தது வந்து இதில் மேப் வந்து கேட்டுக்கிறாங்க. மேப்பில் வந்து நீங்கள் அது வந்து பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. மேப்பை வந்து நீங்கள் குறிப்பிடுற நேரம் வந்து மெயின் ரோடில் மெயினாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா சரி. சிலர் வந்து அதாவது கூகுள் மேப்பில் இருந்து அந்த ஸ்கூல் தொடர்பான அந்த அண்மைய பகுதியை வந்து அதையும் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து அதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி மேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடியதாகவும் சில பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் செய்வாங்க. அப்போ நீங்கள் அதில் முதல்ல வந்து அது தான் உங்களுக்கு வந்து ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டியில் சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அதை சப்மிட் பண்ணி உங்களோட வந்து டீச்சிங் ப்ராக்டிஸுக்கான அந்த வேலையை வந்து முதல்ல செஞ்சுக்கோங்க. அப்போ இது தொடர்பான விஷயங்கள் அது தான் உங்களுக்கு இன்னும் வந்து யூனிவர்சிட்டியில் முதலாவது ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் அதாவது உங்களோட அந்த ஃபார்ம் இந்த நான் சொல்லப்பட இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை அப்படி தராட்டி நீங்கள் அதை ஒரு லெட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை சப்மிட் பண்ணி அந்த பெர்மிஷனை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி இதை சொன்ன நாளுக்கு முதல்ல சப்மிட் பண்ண பாருங்கள். அது தொடர்பான விடயங்கள் அவ்வளவுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் டீச்சர் ஒன்று அலோகேட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி. அது வந்து அவர் வந்து உங்களுக்கு மாஸ்டர் டீச்சர் அலோகேட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். முதல்ல நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற வேண்டிய விடயங்கள் இருக்குமே. அதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு வந்து தொலைபேசி அழைப்பு மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் உங்களையே ஜாயின் பண்ணுறது மூலமாகவோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான அதாவது நான் இப்போ இந்த பதிவு மேற்கொள்றதுக்கு காரணம் வந்து பேசிக்கான அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டி இருக்கிறதால அது தொடர்பான விஷயமாக தான் இந்த பதிவு இருக்குது. இன்னும் டீச்சிங் ப்ராக்டிஸ் தொடர்பான நிறைய விடயங்கள் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான மாதிரி நான் அதை ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன். அவ்வளவு தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.